பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? சொம்பு தூக்கி இன்னைக்கு என்ன பிராது? அண்ணன் தம்பி சண்டை. அண்ணன் தம்பி மேல புகார் கொடுத்துருக்கான் நாட்டாயி. ஒரே வயதுல வந்துட்டு சண்டை போடுறதுதான் வேலை. சொத்து பிரச்சனையா என்ன பிரச்சனையா தெரியல. சரி கூப்பிடு பாப்போம். அகிலன் அகிலன் அகிலன். என்னடா இது? அண்ணன் தம்பினோனே சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை நினைச்சா இவன் ஆளே பிரச்சனையா இருக்கா? இம்புட்டு பொடிசா இருக்கா? டே தம்பி யாரா நீ? வணக்கம்மா, நான் தான் அகிலன். எனக்கு 10 வயசு ஆகுது. ஏண்டா 10 வயசுல உனக்கு என்னடா பிரச்சனை? புகார் கொடுத்துருக்க? வேற என்ன நாட்டாயி பிரச்சனை? எல்லாம் எனக்கு பின்னாடி பிறந்த என் தம்பினாலதான். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கானே. என்னடா உனக்கே 10 வயசுனா அவனுக்கு என்ன வயசு? சரி என்ன பிரச்சனை? கூட பிறந்த தம்பினாலே பிரச்சனை தானே. இருங்க நாட்டாயி, கூப்பிடுறேன், நீங்களே விசாரிங்க. கபிலன் கபிலன் கபிலன். வணக்கம் நாட்டாயி, நான் தான் கபிலன். ஏண்டா பெரியவங்க தான் சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு வருவாங்க. இப்ப நீங்க 2 சின்ன பசங்களும் எதுக்காக அடிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. நாட்டாயம்மா, எனக்கு தம்பி பாப்பா வேணும்னு எங்க அம்மாட்ட தெரியாதனமா கேட்டுட்டேன். அவங்களும் சரிடான்னு இந்த இவனை பெத்துட்டாங்க. இவனே இப்ப எனக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறான் நாட்டாயம்மா. நாட்டாயம்மா, நான் ஒண்ணுமே பண்ணல. இவன் தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். டே அகிலா, தம்பி உன் கூட பிறந்தவன் தானடா, என்னடா சண்டை? என்ன பிரச்சனை? நாட்டாயம்மா, நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறப்ப ராஜா மாதிரி இருந்தேன். எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும். அன்பு பாசம் எல்லாமே எனக்கு தான். சாப்பாட்டுல கூட எனக்கு தான் உரிமை கிடைக்கும். ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. ஏண்டா என்ன மாறி போச்சு? உனக்கு சோறு கீறு போடுறது இல்லையா? சோறுலாம் போடுறாங்க, ஆனா அவனுக்கு தான் முதல்ல வைக்கிறாங்க. கேட்டா சின்ன பையனா. எதா இருந்தாலும் அவனுக்கு தான் பண்றாங்க. கேட்டா சின்ன பையனா. நாட்டாயி, நான் சின்ன பையன், அதனாலதான் எங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க. இவனுக்கு பொறாம. நாட்டாயம்மா, எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா எங்க அம்மாவும் அப்பாவும் வாங்கி தருவாங்க. ஆனா அதை நான் வாங்கிட்டு வந்த உடனே இவன் அழுது அடம் பிடிச்சி என்கிட்ட இருந்து வாங்கிடுவான். அதுக்கு எங்க அம்மாவும் அப்பா சொல்லுவாங்க, உன்னோட சின்ன பையன் தானே, கொடுத்துருடா, பாவுண்டா தம்பி அப்படிங்கிறாங்க. ஏண்டா சின்னவனே, உனக்கு வேணுங்கிறத நீ கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? நான் வாங்குவேன் நாட்டாயம்மா, ஆனா எங்க அண்ணன் வச்சிருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். பாத்தீங்களா, எல்லா தம்பிகளுக்கும் தான் வச்சிருக்கிறத விட அண்ணன் என்ன வச்சிருக்கானோ அதை புடுங்கறதுல தான் இருக்காங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான்டா. அண்ணன் வச்சிருக்கிறதான் தம்பிக்கு பிடிக்கும், தம்பி வச்சிருக்கிறதான் அண்ணனுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லை நாட்டாயம்மா, எங்கள் வீட்டில் இன்னும் கொடுமை நடக்குது. அவனை கொஞ்சம் கொஞ்சுறாங்க. வெண்ணையெல்லாம் மதிக்க கூட மாட்டுறாங்க. ஆளா கிட்ட போனாங்க, போ, ஐயோ அவன் எவ்வளோ அழகா இருக்கான், தம்பி எவ்வளோ சேட்டை பண்ணுறான் பாரு, என்ன க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு அவன் கூடயே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏண்டா அகிலா, நீயும் சின்ன வயசுல இருக்கப்ப எடுத்திருப்பாங்கல்ல, அப்புறம் என்ன? எடுத்திருப்பாங்களா என்னமோ, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஏன் முன்னாடி இந்த பையல கொஞ்சறது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு நாட்டாயி. பாத்தீங்களா நாட்டாயி, அவன் பொறாம பிடிச்சவன் நாட்டாயி, என்ன எங்க அம்மா அப்பா கொஞ்சுறாங்கன்னு. டே அகிலா, பொறாமலாம் படக்கூடாது. அவன் உன் தம்பி தானே. உங்க அம்மா அப்பாவுக்கு சரிசமமா பாசம் இருக்குமா இல்லையா? எங்க அம்மா அப்பா தான் இப்படி இருக்காங்கன்னா, வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் அவனுக்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. கேட்டா சின்ன பிள்ளையா, அவனுக்கு தான் டாய்ஸ் வாங்கிட்டு வராங்க. கேட்டா சின்ன பிள்ளையா. இப்படிதான் நடக்குது நாட்டாயம்மா. நாட்டாயம்மா, நானும் பாவம் தான் தெரியுமா. நான் 2ஆவதா பிறந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா. ஏண்டா கபிலா, 2ஆவதா பையனா தானே பிறந்த, உனக்கு என்ன கஷ்டம்? நாட்டாயம்மா, அவனுக்கு சைக்கிளு, நடவண்டி, எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாமே புதுசு புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் வாங்கி தரவே இல்லை தெரியுமா. ஏண்டா நீயும் 2ஆவது மகன் தானே, உனக்கே வாங்கி தரல? அதான் நாட்டாயம்மா பிரச்சனையே. 2ஆவதா பையனா பிறந்ததுதான் பிரச்சனை. எதை கேட்டாலும் அண்ணனுக்கு வாங்கின சைக்கிள் இருக்கு, அது நல்லா தான் இருக்கு, அதை ஓட்டுங்கிறாங்க. அண்ணனுக்கு வாங்கின நடவண்டி இருக்கு, அது நல்லா தான் இருக்கு, அது ஓட்டுங்கிறாங்க. அது ஏன் ட்ரெஸ்ஸு கூட உங்க அண்ணனுக்கு வாங்கி பத்தாம போய் கிடக்கு, அதே எடுத்து போட்டுக்கடாங்கிறாங்க. அடப்பாவுமே, இந்த கொடுமை யார நடக்குதா? நீங்க ஜட்டி கூட அண்ணனோட ஜட்டி இருக்குடா, அதை எடுத்து போட்டுக்கடாங்கிறாங்க.
அட பாவமே, ஜட்டி கூடவா? நாட்டாயி இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நான் போன் எடுத்து நோன்னா இவன் வேணும்னே அப்பதான் போனுக்கு வருவான். சரின்னு சைக்கிள் ஓட்ட போனா சைக்கிளுக்கு வருவான். சரி நம்ம ஏதாவது விளையாடலான்னு போனா அங்கேயும் வருவான். சரி டிவிலாவது பார்க்கலான்னு போனா அங்கேயும் வருவான். வந்து சண்டை போடுவான். அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன பையன் விட்டு கொடு, சின்ன பையன் விட்டு கொடுங்கிறான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன் நாட்டாயம்மா. நாட்டாயம்மா அவனுக்கு தான் ஜாலி தெரியுமா? மூத்த மகன்னு எல்லாத்தையும் கிராண்டா பண்ணியிருக்காங்க. அவனு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேவே கிராண்டா கொண்டாடினாங்க தெரியுமா? ஆனால் எனக்கு அப்படி கொண்டாடவே இல்லை. ஏன்னு கேட்டால் மூத்த பையனுக்கு தான் செஞ்சோம்ல, இப்போ நம்மள்ட்ட காசு இல்லை, சிம்பிளாக வீட்டில் வச்சுக்கலாம் போதுங்கிறாங்க. அடப்பாவமே, இதெல்லாம் தப்பாச்சே. மூத்த மகனுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை செய்யணும்ல மக்களே. மூத்த மகனுக்கு மட்டும் பண்ணிட்டு ரெண்டாவது மகனை விட்டுறலாமா? நாட்டாயம்மா எப்போவுமே மூத்த மகன் அவனை தான் கொஞ்சுவாங்க. இவன் இங்கே வந்து நடிக்கிறான். இல்லை நாட்டாயம்மா, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைன்னு அவனை தான் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. பொய் சொல்கிறான். சரி, இம்பிட்டு பேசுறீங்களே, உங்க அம்மாவும் அப்பாவும் எங்கடா? அது வந்து அதை ஏன் கேக்குறீங்க நாட்டாயம்மா? என்னாச்சு சொல்லுங்கடா உங்க அம்மாவும் அப்பாவும். நாட்டாயம்மா எங்க 2 பேத்துக்கு சண்டை வரதை பார்த்து அவங்க 2 பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. அடப்பாயிங்களா, இந்த அண்ணன் தம்பி சேர்ந்து 2 பேத்த கொலையே பண்ணிட்டீங்களாடா? எதுக்குடா இவ்வளவு சண்டை போடுறீங்க? டேய் அகிலா, கபிலா, 2 பேத்துக்கு சொல்றேன் கேளுங்க. அண்ணன் தம்பிங்கிறது ஒரே வயிற்றுல பிறந்திருக்கீங்க சரியா? விட்டு கொடுத்து போகணும்டா. இதெல்லாம் தப்புடா. சின்ன வயசுல விட்டு கொடுத்து போனாதான் பெரிய பிள்ளை ஆகி 2 பேரும் ஒண்ணு முன்னுமா இருப்பீங்க. மக்களே, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பெரிய பிள்ளை மூத்த பிள்ளை பையனா பிறந்துருச்சு, 2வது பிள்ளையும் பையனா பிறந்துருச்சு. அதனால மூத்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இளையவனை விட்டுறாதீங்க. சரிசமமா செய்யுங்க. நீங்க சரிசமமா செய்யறத பார்த்துதான் அதுங்களும் பிள்ளை ஒத்துமையா இருக்கும். அது மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு தடபுடலாம் செலவு பண்ணி விசேஷம்லாம் வச்சு கொண்டாடுவீங்க. அதே 2வது ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா அதான் மூத்த பிள்ளைக்கு செஞ்சுட்டோமே, இதுக்கு எதுக்கு செய்யணும்னு சொல்லி விட்டுருவீங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கணும் சரியா? அது மட்டும் இல்லாம 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டுல இவன் செல்லம் அவன் செல்லம்லாம் நினைக்க கூடாது. எல்லாம் சமம் தான். தப்பு நடக்கிறவன்ட்ட கேள்வி கேட்கணும். அவன் சின்னவன் விட்டு கொடு, நீ பெரியவன் விட்டு கொடுலாம் சொல்லாதீங்க. யார் தப்பு பண்றாங்களோ அவங்க கண்டிச்சு வளங்க சரியா? அதுதான் பின்னாடி நல்லது நடக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. பசங்களா, உங்களுக்கும் சொல்றேன், உன் அண்ணன் தானே, உன் தம்பி தானே, இதுக்கப்புறம் அண்ணன் தம்பியா ஒன்னா பிறக்க போறது கிடையாது சரியா? அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழுங்க. நம்ம அண்ணன் நம்ம தம்பி நினைச்சு வாழுங்க சரியா? எட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. என்ன நாட்டாயிட தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொம்பு தூக்கி கட்டுறா வண்டிய. நாட்டாயி நாட்டாயி